This video sponsored by BuyMote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். தொழில்நுட்பத் துறையில் 19 வருட கிங், ஆனால் இப்பொழுது உணவு டெலிவரி ஊழியர், நெகிழ்ந்து போன வாடிக்கையாளர். இன்றைய காலகட்டத்தில் நாம் சாப்பிட விரும்பும் உணவுகளை வெளியில் எங்கும் தேடி சென்று சாப்பிட வேண்டிய அவசியமில்லை. வீடோ அலுவலகமோ அல்லது பணியாற்றும் மற்ற இடங்களில் இருந்தோ ஃபோனில் ஆர்டர் செய்தால் போதும், அந்த அளவு உங்களை தேடி வரும். மேலும் உணவு டெலிவரி செய்யும் ஊழியர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் சில நேரங்களில் மறக்க முடியாத அனுபவங்கள் கூட நிகழும். அந்த வகையில் தற்பொழுது வாடிக்கையாளர் ஒருவர் தனக்கு உணவு டெலிவரி செய்த ஊழியர் குறித்து நெகிழ்ச்சியாக பதிவிட்டுள்ளார். பெங்களூருவை செய்த நிதின்குமார் என்ற வாடிக்கையாளர் ஸ்விக்கி செயலி மூலம் உணவு ஆர்டர் செய்துள்ளார். அப்பொழுது அங்கு உணவு டெலிவரி கொண்டு வந்த டெலிவரி பாய் பத்மநாபனுடன் நிகழ்ந்த உரையாடல் குறித்து தனது எக்ஸ் தளத்தில் நிதின்குமார் ஒரு பதிவை வெளியிட்டார். அந்த பதிவில், இதை இன்றிரவு என்னுடைய ஸ்விக்கி டெலிவரி பார்ட்னர் எனக்கு கொடுத்தார். பத்மநாபன் 19 வருட அனுபவம் உள்ள ஒரு முழு அளவிலான டெவலப்பர். அவர் ஒரு காலத்தில் ஒரு மென்பொருள் நிறுவனத்தை நடத்தினார். அவருக்கு வேலை வேண்டுமா என்று நான் கேட்டேன். அதற்கு அவர், இல்லை, என் தொழிலை மீண்டும் சரியான பாதையில் கொண்டு வர முயற்சிக்கிறேன் என்று தெரிவித்ததாக நிதின்குமார் பதிவிட்டுள்ளார். மேலும் பத்மநாபனுக்கு தகுதியான வாய்ப்பை நாம் பெற்று தருவோம், இதை அனைவரும் பகிருங்கள் என்று அவர் கேட்டிருந்தார். பத்மநாபன் ஒரு தொழில் முனைவோர். அவர் உணவுப் பொருட்களை வாங்குவது வெறும் வாழ்வாதாரத்திற்காக மட்டுமல்ல, கடந்த காலத்தில் தானே நடத்திய ஒரு வியாபாரத்தை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்காகவும் தான். இந்த பதிவில் நிதின்குமார் ஒரு புகைப்படத்தையும் பகிர்ந்துள்ளார். அதில் ஒரு பக்கம் ரெஸ்யூம், தலைப்பாக டெலிவர்ட் வித் கேர், பில் வித் கோட் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த டெலிவரி பார்ட்னர் பத்மநாபன் ரெஸ்யூம், அவர் ஒரு 19 வருட அனுபவமுள்ள முழுமையான டெக் டெவலப்பராக உள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிதின்குமார் பகிர்ந்த பத்மநாபனின் சுய விவரத்தின்படி, கடந்த 2018ஆம் ஆண்டு பத்மநாபன் தமிழ்நாட்டில் தனது நிறுவனத்தை தொடங்கியுள்ளார். அவர் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படிப்பில் பட்டம் பெற்ற தொழில்நுட்ப நிபுணர் ஆவார். அதேபோல் நேரடி உதவியை வழங்கும் திறன், தெளிவான தொடர்பு முறைகள், சிறு வியாபாரிகளுக்கான ஏற்றத்தக்க விலை நிர்ணயம், வேகமாக முடிவுடன் தொழில்துறை தரம் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அந்த ரெஸ்யூமில் தனது சிறப்பு விவரம் ரோபோட்டிக்ஸ் மற்றும் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் துறையில் உள்ளது. இதை பற்றி பல்வேறு ஆய்வுகளை நான் செய்து வருகிறேன். அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லவும், அவர்களை அதில் வளர உதவவும், புதிய யோசனைகள் மற்றும் புதுமைகளை உருவாக்கவும் ஆர்வமாக இருக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனது பொழுதுபோக்குக்காக மாணவர்களுக்கும் தொழில்துறைக்கும் இடையே பாலம் அமைக்க கல்லூரிகளும் பள்ளிகளிலும் செமினார்கள் வழங்குவது என அந்த ரெஸ்யூமில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.